It's one of the masterpieces of the maestro. இதில் வந்து மூணு விஷயம் எனக்கு சொல்ல போகிறோம். 3 பேரும் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். பிகாஸ் நம்ம அதாவது இந்த பாட்டோட ஸ்டார்டிங் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார் ராஜா. இது வந்து இட்ஸ் கால்ட் ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள் பீ ஒரு இது இருக்குது. ஒரு காம்போசிஷனே சொல்லலாம். அதை வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆர் வெஸ்டர்ன் மியூசிக்கில் இது நீங்கள் வாசிட்டிங்கன்னா யுவர் அத்தாரிட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டோன்ட் கூகுள் ஃப்ளைட் ஆஃப் பம்பிள் பீ இன்னும் ஃப்ளூட்னு நினைக்கிறேன். அதில் ஜேம்ஸ் கேல்வே மாதிரி ஒரு ஆள் வந்து வாசிப்பாங்க. அதில் வந்து ஒரு நோட்டுக்கு ஒரு தாளத்தில் ஒரு ஏட்டுக்கு வந்து ஒரு 16 நோட்டு வரும். அப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வயலின். ஸோ இஃப் யூ பிளே தட் யூ ஆர் கால்ட் அன் அத்தாரிட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஃப் யூ பிளே பம்பிள் பீன்ற மாதிரி ஒரு சொல்லப்படாத ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இந்த பாட்டோட ஸ்டார்டிங். நீங்கள் இந்த வயலின் கண்ணை மூட்டி கேட்டிங்கனாக்க ஒரு வண்டு சுற்றுற மாதிரி ஃப்ளைட் ஆஃப் பம்பிள் பீனாக்கா நீங்கள் இஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் த பீஸ் வில் கோ. அந்த மாதிரி தான் அதோட கம்போசிஷன் இருக்கும். இந்த பாட்டையும் கண்ணை மூட்டி கேளுங்க. அந்த ஃபஸ்ட்டில் வர வயலின் இந்த ஃப்ளைட் ஆஃப் பம்பிள் பீ மாதிரியே இருக்கும். இதே இன்னொருத்தில் யூஸ் பண்ணியிருப்பார் ராஜா. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். திருவாசகத்தில் கோத்தும்பி பாட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பாட்டில் ரொம்ப யோசித்து இது ஃப்ளைட் ஆஃப் பம்பிள் வேணும்னே வச்சது. ஏன்னா அது கோத்தும்பின்ற இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால அதில் ஃபுல்லாக அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ணை மூட்டி கேளுங்க. அதுலேயும் அந்த தும்பி பறக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் ஆஃப் பம்பிள் பீயை விட்டுட்டு வேறு யாருமே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதே கிடையாது உலகத்துலேயும் சரி. எஸ்பெஷலி இந்தியன் மியூசிக்கில் இதுதான் தலைவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. அது இந்த லாஸ்ட் ஏரியா நோபல்ஸ் யூஸ். அந்த மாதிரி ஒரு காம்போசிஷனோட ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ அழகான ஒரு காம்போசிஷன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இளையராஜா வந்து அவரோட சீக்ரெட் ரெசிபி ஆர் யூனிக் ரெசிபி ஆஃப் மேக்கிங் சாங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஏக்கத்தை வந்து பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருக்காரு. இது நம்ம நினச்சிருக்கோம், பட் அவரே சொன்னார். ஸோ அதை வந்து இந்த பாட்டில் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்துருக்காரு. அட் த சேம் டைம் இலக்கியங்கள்லேருந்து அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான டிஸ்டார்டட் தாட் ப்ராசஸ். ஏன்னா இன்றைக்கி ரஜினியும் சோபனாவே நினைக்கிறேன். நம்ம செத்து போனவன் ரஜினி கொன்று பிரேக்கான லவ்வை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ இவர் வந்து அந்த 2 கான்ட்ராஸ்ட் ஃபீலிங்கை வந்து ஒரு ட்ரிப்பு க்ளோரிஃபை பண்ணி அந்த கீழே வந்து அந்த பெயின் வாரோட பெயினை வந்து டெஃபினட்டாக அந்த மியூசிக்கில் வந்து ஹீஸ் ட்ரைங் டு சே. அன்லைக் நார்மல் கன்வென்ஷனல் இலக்கியங்கள் வந்து தேர் க்ளோரிஃபைன்றது உசுப்பேற்றி விடுறது போய் சாப்பிடான்னு. ஸோ அதை வந்து அவர் பிரேக் பண்ணி ஹீ இஸ் பிரிங்கிங் ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் எமோஷன் அப்படின்றது எனக்கு தோணுது. ஆர் இந்த மெசேஜை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். வாரிஸ் ஈவன் தெர் ஆர் 2 sides, the winner and the loser, and the losers are just common people. They are dying for somebody's greed. So இந்த 2 பாயிண்ட் I just next to this. So to me Raja is a master of transitions. So ஒரு பல்லவிலேருந்து இன்டர்வியூட் போகிறதாகட்டும் இல்லை இன்டர்வியூலேருந்து சரணத்துக்கு வரதாகட்டும் இந்த ட்ரான்சிஷன் இது எப்படி இந்த பாட்டு இப்படி போக வாய்ப்பே இல்லைன்ற ஒரு விஷயத்த ஈ கேன் கனெக்ட் இட். நிறையா இடத்துல மாதிரி கான்ட்ராஸ்டிங் சாங்ஸ் லைக் மன்னவா வாட்டர் வெற்றியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த குழந்தைக்கு என்ன ஆக போகுதுன்ற நம்மளோட பயத்தில் ஒரு இன்டர்வியூடும் ஒரு தாயோட தாலாட்டையும் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு படத்தை சேதுபதி ஐபிஎஸ்ல ஒரு பக்கம் இப்போ சாத்து இன்னொரு பக்கம் ட்ரைனேஜில் ஓடிட்டு இருக்கான். ஸோ அதை இன்டர்வியூவில் காமிக்கணும், இந்த பாட்டை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுலேயே அவங்க கிராண்டியர் மியூசிக் இன்டர்வியூவில் அப்புறம் சரணத்தில் வாய்மொழிந்த இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த போரையும் இந்த பாடலையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த திஸ் ட்ரான்சிஷன் இந்த ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே ஃப்ராக்ஷனில் வந்து சேர்த்த முடியுன்றது இட்ஸ் மாஸ்டரி ஆகும். அந்த பாட்டை அப்படியே ஒரு சின்ன ஸ்லோவாக வெறும் ஒரு பக்கம் ஒரு சிங்கிள் பேண்ட் சிம்பிள் லிரிக்ஸ். இங்கே வாலியை கோட் பண்ணி ஆகணும், இளையராஜா கோட் பண்ண அதே தான். நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன். சிம்பிள் லிரிக்ஸு அந்த இடத்துல ஒரே ஒரு ரிதம், ஒரு சிங்கிள் ரிதம். அங்கே ஒரு கிராண்டியர் மியூசிக்லேருந்து ஒரு சிங்கிள் ரிதமில் ஒரு லைன் வரணும். ஒரு பயங்கரமாக யோசிச்சு ஒரு லைன் பண்ணலாம். பட் வாலி ரொம்ப சிம்பிளான ஒரு லைன், நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன்ட்டு. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ கோட் வாலி அட் திஸ் பாயிண்ட். We want to come next.
We want to come next. Because all the points have been அதுக்கு நான் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறேன். ரெப்படிஷன் இருந்ததால அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. நான் வேற பேராமீட்டர்ஸ் அடுத்ததுக்கு அதுக்கு தான் லாட்டே போட்டுக்கலாம். இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். சரி அடுத்தது. ஆனால் இது சீக்வன்ஸ் பிரகாரம் கர்ஜனை தான் அடுத்தது. இயேசு வாசு வாசு இயேசு வாசு வாசு தொட்டலை தூணும் வளர்க்கேணி மாந்தரத்தம் கட்டணை தூரும் அறிவர் வெட்ட வெட்ட. இது வந்து குறள், திருவள்ளுவர் வாக்கு. வெட்ட வெட்ட ஊற்றெடுக்கும் கிணறு வந்து ஊற்றெடுப்பது போல கல்வி அறிவால் வந்து நம்மளோட அறிவு வந்து அறிவு வரும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எந்த கிணத்துல தோணினாலும் என்ன வருது? சத்தம் தான் வருது, தண்ணி வரல. ஆனால் இந்த காலத்தில் ஒரு வத்தாத கிணறு வந்து ஒன்று இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். யார் அவர்? இளைய ராஜேந்தர். ஓகே ஓகே, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு தெரியுது உங்கள் ஆர்வத்தை குறைச்சிங்க. மற்றவங்களும் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், பரிசை வச்சுங்க. எல்லாம் பண்ணப்பறம் கடைசியில் எங்களுக்கு கொடுங்க. ஓகே ஓகே. இளையராஜாவின் சில பல சுந்தரிகள் நமக்கு அறிந்தது. ஆனா இந்த சுந்தரி வந்து ஒரு அழகான சுந்தரி, ஒரு ஆக்ரோஷமான சுந்தரி. அழகான சுந்தரி யார் தெரியுமா சார்? சுந்தரி நீயும். இதுல என்ன சொல்றாரு? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அப்படின்றார். ஸோ அவருக்கு சண்டேலே சுந்தரி சொல்ல தெரியும், ஆக்ரோஷமாக சொன்னா அழகாகவும் சொல்ல தெரியும்ன்றது ஒரு உதாரணம். வெயிட் பண்ணு சார், டிசைட் பண்ணாங்க இருங்க சார். உங்க இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு. ப்ளீஸ் கிவ் சான்ஸ் அதர்ஸ். சுந்தரா. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரைசேஷன் வந்து இசைக்கருவியா இல்லை வாய்ஸா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு இணைந்து ஒரு இசையும் பின்னி பிணைந்து செப்பரேட் பண்ணாத அளவுக்கு அது இருக்கு அந்த பாட்டில். இது வந்து ஒரு மயக்கமா தயக்கமா வியப்பா, அதை வந்து நான் உங்களுக்கே விட்டுறேன். இந்த ப்ரைஸையும் சேர்த்து அவர் அந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்க சம்பாஷணை வந்து என்னன்னு சொல்ல தெரியல. இன்க்ளூடிங் லிவிங் ப்ரைஸ் டு ஐ எம் லிவிங் யுவர் சாய்ஸ். இது வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து ஒரு காதல் களத்தை ஒரு பாட்டு மூலிமா இந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு வந்து யாருக்காக சந்தேகம் இருந்தால் இந்த பாட்டை கேட்டால் அது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதாவது போர்க்களத்தில் வந்து ஒரு வாள் வீசினோன்னா எதிராளியுடைய இதயம் வந்து பிளந்து அவங்க இறந்துருவாங்க. அதே போர்க்களத்தில் இவர் இசை என்ற வாளை வீசி உயிரிழப்பு இல்லாமல் இதயங்களை வந்து மலர வைக்கிறார். நிறைய இருக்கு, பட் ஐ வாண்ட் டு சான்ஸ். ஓகே. கோகிலா கோனா அறியாத. ஸோ எல்லாரும் முதல் 2 டீம் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து வேற தனியாக சொல்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் எங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பமே கவலைப்படாதீங்க. முதல்ல ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் அந்த ப்ரில்யூடே பார்த்தீங்கன்னா 1 மினிட். அந்த 1 மினிட் அந்த ப்ரில்யூடு அந்த அலை ஓஞ்சி அப்படி நிறுத்தும் போது எஸ்பிபி ஆரம்பிக்கிறார். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. ஸோ இப்படி ஆரம்பிக்கிற எஸ்பிபியோட அந்த வாய்ஸ் வந்து மேலே இன்னும் அழகு சேர்க்குற மாதிரியான அவருடைய ஸ்ட்ரிங்ஸு, பிராஸ் செக்ஷன், ஒரு வார் சொன்ன மாதிரி ஒரு வார் ஃபீல்டை வந்து அப்படியே அவர் வந்து டெபிக் பண்ணுறாரு. அந்த ஒரு 6 நிமிஷம் பாட்டில் வந்து அந்த வார் சுச்சுவேஷன் வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் வருது. அந்த ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1.5 நிமிஷம் ஒரு சிம்ஃபனிக் இசைனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கலாம், இதையும் மீறி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அச்சாரம்னு சொல்கிறத வந்து இந்த பாட்டில் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு டியூனும் ஒரு லிரிக்ஸும் எப்படி கரெக்டாக அந்த இடத்துல சிங்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி தலைவரே சொல்லிட்டார். ஒன் ஆஃப் தி கான்செப்டில் வந்து
அந்த டியூனில் அந்த நானுனை நீங்க மாட்டேன்ற அந்த ஒரு ஒரு விஷயத்த அந்த டியூனில் கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த சிங்க் இருக்குமோ அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல ஊட்டியிருக்கும். ஸோ இந்த ஒரு சாங் வந்து என்னென்னா டியூனும் லிரிக்ஸும் எப்படி வந்து ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சாங். நடுவில் வந்து எஸ்பிபி வந்து அவருடைய வேதனையை வந்து ஒரே ஒரு நீங்கள் அந்த பாட்டில் அவர் வந்து கூறும் என் வேதனை அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த எண் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை மட்டும் அவர் வந்து அப்படியே வந்து அந்த ஒரு காதலன் வந்து ஒரு காதலி வந்து பிரிஞ்சு ஒரு வார்ஃபீல்டுக்கு போகும்போது எப்படி ஒரு வேதனைக்குள்ளாவாரோ அந்த ஒரு வேதனையை அந்த ஒரு இடத்துல அந்த எண்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது க்ளீனாகவே சொல்லியிருப்பார். நீங்கள் திருப்பி அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேதனையை வந்து அருமையாக கொடுக்குறோம். கப்பலில் ஸோ இந்த பாட்டில் மியூசிக்கில் நடுவில் பிஜிஎம் அப்போ மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட வோக்கல் வாய்ஸ் அதை வந்து அக்கப்பலான்னு சொல்லுவோம், அக்கப்பலா கோரஸ் இதையும் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பிஜிஎம்மில். இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டை கொடுத்துருக்கு, டிஃப்ரெண்ட்டான மியூசிக். இந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு லைன் நான் இப்போ பாடுறேன். சோலையிலும் முக்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினார், பாலையிலும் பூக்கள் பூக்கும் நீ என் மார்பில் தூங்கினார், கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினாய், காயங்களும் மாறாதோ நீ என்னில் தோன்றினாய், என்னைத்தான் மன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி நாள் நல்ல தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி நாள் நல்ல தேதி. இந்த சாங் வந்து இன்னொரு சிறப்பு. ஆல் ராஜா சார் ஃபேனோட அது பொருத்தமான இது. அவரோட பாட்டு கேட்காத ஒரு நாள் கூட நமக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட் இல்லை. எக்ஸாக்ட்லி சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் அந்த இதுதான் கேட்காத நாள் கண்டிப்பாக வி மிஸ் சம்திங்ல. ஸோ வெரி ஆப்ட் சாங், லிரிக்ஸ் இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எப்போ கேட்டாலும் புல்லரிக்க வைக்கிற ஒரு பாட்டு. அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் நம்மளோட மூட், சிச்சுவேஷன், என்வாயர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து நம்மளை பாதிக்கும் இந்த வே பாசிட்டிவ்லி. அது வந்து இந்த ஒரு சாங். அடிஷ்னல் டிட்பிட் என்னென்னா இந்த சாங் வந்து ஆர்டி பர்மன் அவருடைய ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் என்டையர் ஆர்கெஸ்ட்ராவும் இந்த பாட்டுக்கு வாசிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து I mean, it was well known among the music fraternity in India that their standard is always one notch higher than any other contemporary. அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்திருக்கு. அவங்களுக்கே வந்து ஒரு சவால் விடுற ஒரு 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 இன்டர்வியூ ஒன் ஆஃப் தி இதில் வந்து எஸ்பிபியே சொன்னாங்க. ஸோ பாட்டு முடிஞ்சவொடனே எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று அவங்களுடைய உணர்ச்சியை வந்து எப்படி வெளிப்படுத்தினாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் ஃபைனலி the culmination of all the genius things. We know Wali, who is contemporary to Kannadasan, and அப்படியே வந்து அவர் வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து நிறைய பாடல்களை எழுதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து வேற ஒரு லிரிசிஸ்ட் நினச்ச சில பாடல்கள்லாம் வந்து வாலி அவருடைய அற்புதமான ஒரு குவியலில் இது ஒன்று. ராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ரேஷன், அவருடைய ப்ரில்லியன்ஸை பற்றி நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் to say Maniratnam is one of the few director who have done some justice to Raja Sir's songs in picturizing. So இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லா combination of all the legends that includes ரஜினி as well. ஸோ அவர் நார்மலாக அந்த பாணியில் பண்ணிகிட்டு இருந்த படத்துலேருந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு அண்டர் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ராஜாட்டேந்து கிடைத்த ஒரு பெரிய ஒரு பரிசு. இன்னும் நம்ம அந்த பரிசை வந்து நம்ம வந்து
பெற்றிருக்கிறதுக்கு நமக்கு வந்து தயாராக இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணுறோம். தேங்க்ஸ். One more line I would like to add with this. இதுவரைக்கும் நடந்த கம்போசிங்லே மோஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் விண்ட், ஏர், ஸ்டிங் அண்ட் ரிதம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெர்க்யூஷன்ஸ், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அகம்பெனியோட கம்போஸ் ஆன ஒரு மியூசிக் இந்த மியூசிக். சாய்ஸ் ஆஃப் இட்ஸ் கோசலம்ங்கிற ஒரு ராகத்தை இந்த பாட்டு மூலமாக நான் உங்ககிட்ட இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் கேட்டாக்கா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிபிக்ஷன் ஆஃப் கான்ட்ராஸ்ட். அதாவது டு பி ஃப்ராங்க், அந்த முரண்பாடுகளை வந்து எவ்வளோ ஒரு அழகாக வந்து கோத்து ஒரு முத்து மாலையாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸோ அதுக்கான ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிளாக வந்து இந்த பாட்டை சொல்லலாம். லைக் அவங்க ஹீரோயின் லவ் ஆன் ஹீரோஸ் லவ் ஆன் ஹிஸ் ப்ரொஃபஷன் ஆன் பார் வித் ஹிஸ் லவ் ஆன் ஹீரோயின். அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அன்சர்டனிட்டி, ஹீரோயினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மென்டல் டிஸ்டர்பன்சஸ், அன்சர்டனிட்டி, அதில் அந்த அந்த இந்த மூணையும் வந்து இந்த 3 டாட்ஸை கனெக்டிங் த டாட்ஸ் இன் அ மியூசிக்கல் வே அப்படிங்கிறத வந்து ராஜா சார் வந்து ஒரு எக்ஸம்ப்ளரி மேனரில் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஒரே ஒரு பீஸ் ஆஃப் லைனை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கேட்கும்போது ஒரு பீஸ் டினோட்டிங் லைனாக இருக்கும். இதே இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவில், அந்த ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்லையோ ஒரு ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ்லையோ கேட்கும்போது வேறு மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு ஃபீல் கொடுக்கும். லைக் அந்த சாங்கோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃப்ளூட் போர்ஷன் ஃபாலோட் பை வயலின் வந்து அந்த மேபி நம்ம அந்த இட்ஸ் ஜஸ்ட் அ virtual thinking தான். அந்த ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணால் ஷீல் பி எக்ஸைட்டட் வித் the way how she feel the hero. Whereas ரஜினிக்கோட ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கறச்சே அவருக்கு வந்து அந்த வயலினோட வயலின் ஸ்ட்ரிங்ஸோட வந்து அந்த ஒரு இதனால வந்து அந்த வார் கைண்ட் ஆஃப், அதாவது ஹி விஷுவலைசஸ் வார் அண்ட் லவ் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்டர்ப்டு ஃபீல் இருக்கிறத வந்து அந்த 2 கைண்ட் ஆஃப் ஃபீலிங்கையும் நம்ம உணர முடியாது. அண்ட் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், லைக் அந்த பல்லவியோட எண்ட்லேருந்து இந்த சரணம்க்கு டிரான்சிஷனில் வரக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது கான்ஃப்ளிக்ட் இன் ஒப்பீனியன்னு ஒரு வகையில் சொல்லலாம். கான்ஃப்ளிக்ட் இன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கான்ஃப்ளிக்ட் இன் ஒப்பீனியன். லைக் ஈவன் if he confronts himself, it's not sure whether he comes back or not அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து ஹீரோயினுக்கு இருக்குது. அந்த ஒரு கன்சர்ன் வர்றதுனால வரக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வியர்ட்னஸ், அதாவது ஒரு அன்சர்டனிட்டி, அந்த அன்சர்டனிட்டியை வந்து எப்படி மியூசிக்கலாக வந்து ஒரு டு ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ராஜா சார் வந்து அந்த மியூசிக்கலி வந்து அந்த ராக சேஞ்சை வந்து அழகாக, தோ இட்ஸ் அ சீம்லெஸ் ட்ரான்சிஷன், இட்ஸ் அ ஷார்ப் இண்டிகேஷன் ஆஃப் ட்ரான்சிஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ராகாஸ். அதாவது அந்த ஒரு ராகம் வந்து விச் இஸ் வெரி பாப்புலர் ஃபார் இட்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் செரின் ட்ராங்குவிலிட்டி. இன்னொரு அந்த சென்ஸ் ஆஃப் வியர்ட்னஸ், சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டியை வந்து ஜஸ்ட் பை அ சேஞ்ச் ஆஃப் அ சிங்கிள் நோட் அதை கொண்டு வந்து ஆஸ் ஐ செட் அகைன் அந்த கனெக்டிங் டாட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நோட் சேஞ்சினால வந்து அதை வந்து ஒரு கம்ப்ளீட் கைண்ட் ஆஃப் சக்ஸஸை வந்து அதை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் ஃப்ளூட், அகெயின் எல்லோரும் டீம் மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து அந்த ஃப்ளூட்டோட கைண்ட் ஆஃப் யூசேஜ் பிளேஸ் a significant role. லைக் சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி, அதை அக்கம்பெனி பண்ணுற அந்த ஃப்ளூட் போர்ஷனும், அதுக்கப்புறம் அந்த சரணம் அண்ட் அந்த இன்டர்லூட்ஸில் வர டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூட் பார்த்தோம்னாக்கா ஒன்றுமே வந்து ஒவ்வொரு இட்ஸ் லைக் அ லெசன் ஃபார் ஆல்
for rasikas, for anyone, for musician or anyone. And அந்த முரண்பாடுகள்னு சொல்ல வரும்போது மாதங்களும் வாரம் ஆகும், வாரங்களும் மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற இதில் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே ஸ்வர சீக்வன்ஸ்னாலும் ஒரே கம்போசிஷன்னாலும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீலிங்கை வந்து அந்த அவ்வளோ மெட்டிகுலஸாக புரிஞ்சுட்டு அதை மியூசிஷியன்ஸ் வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஆர் இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க் டு டூ. அதாவது இந்த இடத்துல வந்து எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா ஈக்குவலி டிசர்வ்ஸ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதாவது வாரங்களும் மாதமாகும், மாதங்களும் வாரமாகும் அந்த இடமா இருந்தாலும் சரி, நான் உன்னை நீங்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேங்கிற அந்த அஃபர்மேட்டிவ் லைனில் இருக்கட்டும். அப்புறம் அந்த வாய்மொழிந்த வார்த்தைகள் யாவும், லைக் அந்த வாய்மொழிந்த வார்த்தைகள் யாவும் அந்த லைனும் சோலை முட்கள் பூக்கும் அந்த 2 லைன் ஆகட்டும், 2லையுமே வந்து இருக்கிற அந்த ஒரு அன்சர்டனிட்டி, அந்த ஒரு கைண்ட் ஆஃப் வியர்ட்னஸை வந்து ஜானகி அம்மாவை தவிர என்ன சொல்ல, ஐ டோன்ட் திங்க் எனி மியூசிஷியன் கேன் deliver it, but it's an experience to be felt rather than to be said. Like அந்த 2 சரணத்துக்கு வந்து அது ஃபினிஷிங் டச்சுங்கிறது வரும்போது ஆன் அ ஹாப்பி நோட், ஆன் அ என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி நோட் முடிக்கும்போது அதை திருப்பியும் கம்மிங் பேக் டு தி ஒரிஜினல் ராகம், அதாவது விச் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் காம்னஸ் அண்ட் பீஸ். அதாவது என்னதான் வியர்ட்னஸ் இருந்தாலும், என்னதான் ஒரு அன்சர்டனிட்டி இருந்தாலும், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ மே நீட் டு கம் பேக், யூ மே நீட் டு பி கூல் டு திங்ஸ் ஃபார் யூ டு திங்ஸ் அச்சீவ் அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் டு ஆஸ் அ சென்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அந்த ஒரு கம்மிங் பேக் டு த டியூன் வேர் ஹி ஸ்டார்டட் அப்படிங்கிற இதுலேயும் வந்து it's not only a seamless transition, and it's a tremendous amount of music where Raja sir rises above bars. So it's a phenomenon அப்படின்னு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. So we are really gifted to have such heavenly compositions. I wanted to say something. Okay. ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸெல்லாம் யோசிக்காமல் சிம்பிளாக யோசிச்சோன்னா ஒரு லைட்டாக யூ வில் கெட் ஒன் லைட் analogy. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் வில் பி வெரி வெரி காம் அண்ட் தென் சடன்லி தேர்ஸ் சம் ஹை பிச் ஆர் வாட் எவர் யூ கால். ஸோ யூ கேன் கால் இட் லைக் அ பீஸ் பிஃபோர் அ ஸ்டார்ம் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா there's a very very simple analogy. இப்போது லெட்ஸ் டேக் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ okay, my husband is going to the army, he is going to fight for the country அப்படிங்கிற இருக்கும்போது ஒரு நேஷ்னாலிட்டிங்கிற ஒரு உணர்வா, அல்லது will he or won't he come back, what if he doesn't come back, what happens to the family then? So அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. If you observe that, it's very very similar to the character here what Rajini plays. அவன் வந்து திரும்பி வருவானா வரமாட்டானா, பட் ஐ லைக் ஹிம், he is doing his profession, அவனோட பார்வையில் அது சரி, he is going, நான் சூர்யா நான் இப்படி தான் இருப்பேன், அவனோட பார்வையில் he is doing what is right, but she loves him. Will he or won't he come back? He may die anytime, he may get shot by Arvind Swami's men, or he may get shot by the other gang, he may not come back. So that conflict, so which is why I feel that is probably why Maniratnam tried to portray kind of a war scene. யோசிச்சு பார்த்தோன்னா அந்த வார் சீனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ பாசிபிளி தட் இஸ் வை ஹீ ட்ரை டு பிரிங் திஸ் அனாலஜி தேர் அண்ட் ட்ரை டு போர்ட்ரே அ வெரி ஷோப்னாவோட உணர்வு எப்படி இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் ப்ராப்ளி த சாங் வாஸ் பிக்சர் ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ். த சோல்ஜர் அண்ட் திஸ் ஃபெலோ போத் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபேமிலியிலேருந்து பார்த்தோன்னா வெரி சிமிலர் அனாலஜிஸ். அவர் ஏதோ ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னார், அது டிபிக்ட்ஸ் திஸ் கான்ஃப்ளிக்ட். ஆக்சுவலாக அந்த சேம் கான்செப்ட் வந்துட்டு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் போகாதே போகாதே என் கனவா அப்படின்ற அப்படியே அதோட கான்செப்ட் தான் இந்த இப்போ மாடர்னில் இப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா ராஜா சார் இந்த சாங் அப்படி ரெண்டையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து ஸ்டேஜில் வந்துட்டு சில சாங்ஸ்லாம் பாட முடியாது, ப்ளே பண்ணி வாசித்து பாட முடியுமா அப்படின்ற ஒரு சவாலான இருந்த ஒரு சாங் வந்து எம்எஸ்வி சாரோட அந்த எங்கே நிம்மதி பாட்டு.
அந்த பாட்டை பாடினா இது எப்படி ஸ்டேஜில் வாச்சிடுவாங்களா பாடிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அது மாதிரி இளையராஜா சாங்க்கு அவருக்கு இந்த சாங் வந்து ஸ்டேஜில் வந்துட்டு அதே இதை அப்படி கொண்டு வந்து பாட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சாங். பொதுவாக ராஜா சாங் இந்த சாங்கை பொறுத்த மட்டும் வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த பாட்டு. மோஸ்ட்லி என்னை பொறுத்த மட்டும் வந்துட்டு இந்த சாங்ஸ் வந்துட்டு பொதுவாக ஒரு ராஜாஸோட இந்த சாங்கை எடுத்தாலுமே வந்துட்டு நான் லிரிக்ஸை கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது அவர் எப்படி பாடுறாரு, முள் மேலே பாடுறாங்களா, வானிலா தேடுறாங்களா, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இருக்காது. ஆனால் என்னென்னா பேசிக்காக வந்துட்டு அந்த ராகம், அந்த மெலடி தான் வந்துட்டு மைண்டில் அப்படியே நிற்கும். மெலடியை ஈஸியாக சொல்லிடுவேன், வார்த்தையில் என்னால் சொல்ல தெரியாது. தட் இஸ் த மெயின் திங். அந்த மாதிரி இந்த சாங் பர்டிகுலர்லி அவரோட கம்போசிங்க்கு வந்துட்டு உயிர் கொடுத்துருக்கவங்க யாருன்னு கேட்டால் சிங்கர்ஸும் சொல்லலாம். ஸோ அந்த சிங்கர்ஸும் இந்த கம்போசிங் சேர்ந்ததுனால தான் இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அந்த சாங் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஃபைனல்.